இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் ரிசர்வ் வங்கி தனது தங்க கையிருப்பு தொடர்பாக வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை நிதி உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் மாத நிலவரப்படி இந்திய ரிசர்வ் வங்கியின் தங்க கையிருப்பு எந்தவித மாற்றமும் இன்றி 880.34 டன்னாகவே நீடிக்கிறது. வியப்பான விஷயம் என்னவென்றால், தொடர்ந்து 3வது மாதமாக ரிசர்வ் வங்கி புதிய தங்கம் எதையும் கொள்முதல் செய்யவில்லை. இந்த 2026 ஆம் ஆண்டில் இதுவரை வெறும் 160 கிலோ தங்கம் மட்டுமே கையிருப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் இதில் ஆச்சரியமூட்டும் ஒரு தகவல் என்னவென்றால், பிப்ரவரி மாதத்தில் 131 பில்லியன் டாலராக இருந்த இந்தியாவின் தங்க இருப்பின் மதிப்பு மார்ச் மாதத்தில் 113 பில்லியன் டாலராக சரிந்துள்ளது. இது இந்திய வரலாற்றிலேயே ஒரே மாதத்தில் ஏற்பட்ட மிக மோசமான மதிப்பிழப்பாகும். சர்வதேச அளவில் நிலவி வரும் போர் பதற்றங்கள் மற்றும் அமெரிக்க டாலரின் அசுர வளர்ச்சிதான் இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவும் மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளதால் உலக நிதி சந்தைகளில் ஒருவித நிலையற்ற தன்மை நிலவுகிறது. டாலரின் மதிப்பு வலுவடைந்து வருவதால் தங்கத்தின் நிகர மதிப்பில் சரிவு ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவின் ஒட்டுமொத்த அந்நிய செலவாணி கையிருப்பில் தங்கம் 16.5% பங்கை கொண்டுள்ளது. உலக அளவில் தங்கம் வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தற்போது 9வது இடத்தில் நீடிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு சந்தையை பொறுத்தவரை தங்கத்தின் விலை சாமானிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எட்டாக்கடியாகவே மாறிவிட்டது. மும்பை சந்தையில் கடந்த ஆண்டு 10 கிராம் தங்கம் சுமார் 85,000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது அதன் விலை 1,54,000 ரூபாயை தாண்டியுள்ளது. அதாவது ஒரே ஆண்டில் தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்துள்ளது. பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $4,700 என்ற அளவில் வர்த்தகமாகி வருகிறது. உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் வட்டி விகிதங்களை உயர்த்த திட்டமிட்டிருந்தாலும் போர் சூழல் நீடிப்பதால் வரும் காலங்களில் தங்கத்தின் விலையில் இன்னும் அதிரடியான மாற்றங்கள் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது.